அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ஐஆர் எல்இடி பேஸ்டு ஐஆர் சென்சார் பேஸ்டு ஒரு ஆட்டோமேட்டிக் லைட் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது லைட்டும் யூஸ் பண்ணலாம், ஃபேன் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் இங்கே நீங்கள் ஒரு ஏசி யூஸ் பண்ணலாம் அல்லது டிசி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம அசம்பிள் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல வந்து LM358 ஐசி, ரெண்டாவது CD4017 5 வோல்ட் ரிலே, இது 3-வே கனெக்டர். இங்கே வந்து BC547 ஒரு டிரான்சிஸ்டர். ஸோ இப்போ இந்த போர்டை நீங்கள் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா இதை நாம் வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் என்ட்ரன்ஸில் வச்சுட்டோம்னா உள்ளே உள்ள லைட்டு நம்ம என்டர் ஆகும்போதே எரியும், திருப்பி வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சுவிட்சு. இதில் பேசிக் வந்து இந்த ஐஆர் சென்சார். இப்போ இது ரெடிமேடும் கிடைக்கும். நாம் இதில் அசம்பிள் பண்ணி இந்த ட்ரிம் பார்ட் மூலமாக இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கூட வச்சு அசம்பிள் பண்ணிக்கிறோம். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அசம்பிளிங் ஆரம்பிக்கலாம். அதற்குள்ள ஸ்கீமேட் டயக்ராம் இதுதான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஐஆர் எல்இடி இதை வந்து டிரான்ஸ்மிட்டராக டிஎக்ஸாக பயன்படுத்துகிறோம். இதுக்கு சப்ளை கொடுத்த உடனே இதில் வந்து ஐஆர் எமிஷன் நடக்கும். இதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த ஐஆர் ரிசீவர், இது இந்த எல்இடி வந்து பிளாக் கலரில் இருக்கும். இதை ரிசீவ் பண்ணும். இங்கே ஏற்படக்கூடிய இந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸை நாம் இந்த LM358 ஐசினுடைய 3rd பின்னில் கொடுக்குறோம். செகண்ட் பின்னை அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே ஒரு 10K வேரியபிள் ரெசிஸ்டர் ட்ரிம் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இதை பயன்படுத்தி இந்த ஐசியை இந்த 2வது பின்னுடைய வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறோம். இதிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் 1வது பின்னில் வரும். இதை இந்த CD4017 கவுண்டர் ஐசினுடைய இந்த 14வது பின் கிளாக் பின்னில் இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ இந்த பின்னில் வரக்கூடிய இந்த இன்புட்டை வந்து இங்கே ஒரு 10 மைக்ரோஃபாரட் ஒரு 100K ரெசிஸ்டர் இதை கிரவுண்ட் பண்ணி இதை பாசிட்டிவில் கொடுத்து இந்த பின்னை வந்து இந்த வேரியேஷனை இதை கவுண்ட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறோம். 3வது பின்னில் அவுட்புட் வரும். இந்த அவுட்புட்டை ஒரு 1K ரெசிஸ்டர் மூலமாக ஒரு BC547 டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு கொடுத்தோம்னா எமிட்டர் கிரவுண்ட் ஆயிரும். கலெக்டர் இந்த 5 வோல்ட் ரிலே காயில் மூலமாக இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும். இங்கே பேஸுக்கு இந்த ட்ரிகர் வோல்டேஜ் வந்தவுடனே இது சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த கலெக்டர் எமிட்டர் கிரவுண்ட் ஆகும். அதன் மூலமாக இந்த சுவிட்ச் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ இந்த ரிலேனுடைய இந்த அவுட்புட்டில் நாம் இந்த நார்மலி ஓப்பன் கனெக்ஷன் அதையும் காமனையும் எடுத்து ஒரு ஏசி இன்புட்டை இதில் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லைட் வந்து எரியும். நம்ம வீட்டிலலாம் ஸ்டோர் ரூம் இருக்கும். அந்த ஸ்டோர் ரூமில் நாம் என்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள லைட் எரியிற மாதிரியும், திருப்பி நம்ம வெளியில் வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதற்கு நாம் இந்த ஐஆர் மாடியூல் இதை நம்ம கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணுறோம். இதுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாகவும் கிடைக்கும். இப்போ இந்த ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இந்த மாடியூல் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ட்ரிம் பார்ட் இந்த பாட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக இது வந்து கெட்டு போயிடுது. அதனால் நமக்கு இந்த மாடியூலே வந்து வேஸ்ட் ஆயிரும். இது வந்து டபுள் சைட் பீஸ்னால இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுபோக இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் வந்து இது ப்ராக்சிமிட்டி சென்சாருங்கனால மிக அருகாமையில் இருக்கும்போது தான் ஆக்டிவேட் ஆகும். நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஏறக்கூடிய நமக்கு 1 அடி, நம்ம ஸ்டோர் ரூமுடைய வாசல் வந்து 2 அடி அளவுலாவது இருக்கும். அப்போ அந்த 1 அடி அளவுக்கு அது சென்ஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த உள்ள லைட் வந்து ஆன் ஆகும். அதனால் நாமளே இதை அசம்பிள் பண்ணி இந்த ட்ரிம் பார்ட் மூலமாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரேஞ்ச் வந்து ஒரு அடி வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு டாட் PCB எடுத்துக்கிறோம். இப்போ அதனுடைய சைஸு 4 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த ட்ராக் சைடு. நம்ம இந்த டாட் PCBயில் எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிற அந்த ட்ராக் சைடு. இப்போ இது வந்து LM358 ஐசி, இது CD4017 ஐசி, இது ஒரு டிரான்சிஸ்டர் BC547, இது பேஸு, இது கலெக்டர், இது எமிட்டர், இது ஒரு 5 வோல்ட் ரிலே. இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு இப்போ இதை எடுத்துக்கிறோம். இதில் முதலாவது இந்த ஐஆர் எல்இடி. இந்த ஐஆர் எல்இடியை இங்கே இந்த ஸ்கீமேட்டிக் படி இந்த ட்ராக் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் சைடு, இந்த லைன் பாசிட்டிவ். இதிலிருந்து ஒரு ரெசிஸ்டர் 220 ஓம் ரெசிஸ்டர் இந்த எல்இடி கிரவுண்ட் ஆகணும். இந்த ஐஆர் எல்இடி கிரவுண்ட் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 220 ஓம் ரெசிஸ்டரும் இந்த இடத்துல இந்த ஐஆர் எல்இடியும். இப்போ இந்த ஐஆர் எல்இடி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் வந்து இங்கே ஒரு கட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டு இருக்கும். இப்போ இந்த கட்டு தான் நமக்கு வந்து கிரவுண்ட் ஆகணும்.
அந்த மாதிரி இதை வச்சு நாம் இதில் சால்டர் பண்ணிக்கலாம். இந்த பிசிபியில் இந்த ட்ராக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜங்ஷனும் கிரவுண்ட் ஆகணும். ஸோ இந்த லைன் கொண்டு வரதுக்காக இதில் வந்து இந்த முதல் லைனை மட்டும் விட்டுட்டு 2வது லைனில் இதை முதல்ல சால்டர் பண்ணிக்கிறோம். இந்த 220 ohm ரெசிஸ்டரும் இந்த ஐஆர் எல்இடியும் இதில் சால்டர் பண்ணிக்கிறோம். இந்த பிசிபியில் இந்த லைன் வந்து பாசிட்டிவ் லைனாக வச்சுக்கிறோம். இங்கே மேலே உள்ள லைன் நெகட்டிவ் லைனாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த பாசிட்டிவ் லைன்லேருந்து ஒரு 220 ohm ரெசிஸ்டர் மூலமாக இந்த ஐஆர் எல்இடி இதை வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இடத்துல ஐஆர் எல்இடி பிளாக் கலரில் இருக்கும், அதையும் சால்டர் பண்ண போகிறோம். இதில் உள்ள இந்த கட்டு, இந்த ஃப்ளாட்டாக வர பகுதி, இது வந்து நம்ம பாசிட்டிவ் கொடுக்கணும். இப்போ இந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னா இங்கே 33K ரெசிஸ்டர் மூலமாக இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஐஆர் எல்இடி, ஐஆர் ரிசீவர், அதையும் இதெல்லாம் சால்டர் பண்ணிடுறோம். இந்த 2 எல்இடியுடைய அந்த ஜங்ஷன் கிரவுண்ட் ஆகணும். இங்கேருந்து ஒரு வயர் மூலமாக எடுத்து இந்த கிரவுண்டில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த எண்டு, அடுத்த எண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 33K ரெசிஸ்டர், இந்த எண்டு 33K ரெசிஸ்டர் மூலமாக பாசிட்டிவ் கனெக்ஷன் போகணும். இந்த 2 எல்இடியுடைய அந்த காமன் பாயிண்ட்டு இது வரைக்கும் வந்து இதெல்லாம் கிரவுண்ட் லைன், இங்கே வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். எங்கே வேணால் நம்ம கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த எல்இடி நீங்கள் சால்டர் பண்ணும்போது இப்போ இந்த பிளாக் எல்இடியில் இந்த கட்டு எண்டு வந்து இந்த லெக் மூலமாக 33K ரெசிஸ்டர் மூலமாக, இந்த 33K ரெசிஸ்டர் மூலமாக பாசிட்டிவ் வரணும். அது மாதிரி இந்த ஐஆர் எமிட்டர் எல்இடி இதில் உள்ள இந்த கட்டு, இந்த கட்டு வந்து கிரவுண்ட் ஆகணும். இந்த 2 விஷயம் அதை வந்து கவனமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இதில் சால்வ் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த இடத்துல இந்த ட்ரிம் பார்ட், 10K ட்ரிம் பார்ட், இந்த 10K ட்ரிம் பார்ட் பாசிட்டிவ்லேருந்து ஒரு சைடு பாசிட்டிவ், ஒரு சைடு நெகட்டிவ், இந்த சென்டர் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து 2வது பின்னுக்கு கொடுக்குறோம். இந்த 103ன்னு இருக்கும், இதுதான் அந்த ட்ரிம் பார்ட். இந்த 10K ட்ரிம் பார்ட்டினுடைய ஒரு எண்டு பாசிட்டிவில் சால்டர் பண்ணிட்டோம். சென்டர் இருக்குது. இந்த அடுத்த எண்டு இந்த இடத்துல வச்சுருக்கோம். இது வந்து கிரவுண்ட் ஆகணும். இங்கே ஏற்கனவே கிரவுண்டு இங்கேருந்து வர்றதுனால இதிலேருந்து ஒரு வயர் அப்படி கொண்டு வந்து இந்த கேப்பில் இதோட ஜாயின் பண்ணிட்டோம்னா இது கிரவுண்ட் ஆகிரும். இப்போ இந்த சென்டரை வந்து நாம் ஐசியினுடைய செகண்ட் பின் கொண்டு போகணும். இங்கே ஐசியினுடைய பேஸ் மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிம் பார்ட்டினுடைய இந்த பின்னை இதோட கிரவுண்ட் பண்ணிட்டோம். ஐசி பேஸ் சால்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரிம்பானுடைய இந்த சென்டர் பின் இங்கேருந்து கொண்டு வந்து இந்த 2வது பின்னுக்கு கனெக்ட் பண்ணணும். இதுதான் 2வது பின், இது ஃபஸ்ட்டு பின். இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு இருக்கும், இது ஃபஸ்ட்டு பின்னு. அதனால் இது முதல் பின், இது 2வது பின். இந்த 2வது பின்னுக்கு கனெக்ட் பண்ணணும். இந்த ஸ்கீமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த 2வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ட்ரிம் பார்ட்டு, இதனுடைய சென்டர் பின் இது. இப்போ இதிலேருந்து ஒரு வயர் மூலமாக வந்து இந்த 2வது பின்னோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3வது பின்னு ஐசியினுடைய 3வது பின்னு இந்த ஐஆர் ரிசீவர் இருக்குல்ல, இந்த 33K இந்த ஐஆர் ரிசீவனுடைய பாசிட்டிவ், இந்த ஜங்ஷனில் வந்து இந்த 3வது பின்னு கனெக்ட் ஆகணும். இப்போ இங்கே இந்த ட்ராக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இது 3வது பின்னு. இது இந்த சதுரமாக இருக்கிறது 1வது பின்னு, இது 2, இது 3வது பின். இந்த 3வது பின் இங்கேருந்து வந்து இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து வர்றது 33K, இது இந்த ஐஆர் ரிசீவர். இப்போ இந்த ஜங்ஷனுக்கு வரணும். ஐசியினுடைய 3வது பின்னை இந்த வயர் வழியாக இந்த இடத்துக்கு கொண்டாட்டோம். இது வந்து இந்த ஐஆர் ரிசீவருடைய இந்த லெக்கு, இதிலேருந்து நம்ம 33K ரெசிஸ்டர் இங்கே பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த 33K ரெசிஸ்டர் பாசிட்டிவ்லேருந்து இங்கே வரும். இந்த ஜங்ஷனில் இந்த 3வது பின்னு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4வது பின்னு கிரவுண்ட் ஆகணும். இங்கே நேராக கிரவுண்ட் பண்ணிடலாம். இந்த 8வது பின் பாசிட்டிவ் வரணும். இங்கேருந்து இப்படி கிராஸாக இங்கே பாசிட்டிவ் கொண்டு வந்துடலாம். இப்போ 4 கிரவுண்டு 8 பாசிட்டிவ்.
இது வந்து 8, இது 8 பாசிட்டிவ், இது 4 கிரவுண்டு. இப்போ இந்த 2 கனெக்ஷன் முடிச்சிடலாம். இந்த ஐஆர் மாடியூல் செக்ஷன் மட்டும் அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபர்தராக நம்ம அசம்பிளிங் போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஒர்க்கிங் பார்த்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கே சரி பண்ணிடலாம். அதற்காக இப்போ இந்த 1வது பின்லேருந்து அவுட்புட் வரும். இந்த 1வது பின் அவுட்புட்டை இந்த அடுத்த ஐசியினுடைய 14வது பின்னில் கொடுப்போம். இப்போ அதற்கு முன்னாடி இப்போ இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணாதனால இன்கே ரெசிஸ்டர் ஒரு எல்இடி இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணிட்டோம்னா இப்போ இதில் வந்து நாம் சென்ஸ் பண்ணுதா, ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ அதற்கு இந்த 1வது பின்லேருந்து ஒரு 1K5 ரெசிஸ்டர், ஒரு எல்இடி. இப்போ இந்த எல்இடியில் இந்த லாங் லெக், அதாவது இந்த இடத்துல ரவுண்டாக இருக்கிற பக்கம், இந்த ஃப்ளாட் வர்ற பக்கம் கிரவுண்ட் பண்ணணும். இந்த எல்இடியில் இந்த ஃப்ளாட் பக்கத்தில் கிரவுண்ட் பண்ணணும். அந்த லாங் லெக் அதில் வந்து ஒரு 1K5 ரெசிஸ்டர் நான் 1வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து இங்கே பாசிட்டிவ் சப்ளை, இங்கே நெகட்டிவ் சப்ளை 5 வோல்ட் கொடுத்து நமக்கு இந்த ரேஞ்சு வந்து வருதா, கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். சப்ளை கொடுத்த பிறகு இப்போ நம்ம செக் பண்ணோம்னா இப்போ சென்சார் ஒர்க் ஆகுது. ஆனால் ரொம்ப குறைவான தூரத்தில் தான் ஒர்க் ஆகுது. இவ்வளவு கிட்ட வந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க்கிங் வருது. இப்போ நமக்கு இந்த ரேஞ்சை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதற்கு நமக்கு இந்த ஐசியில் உள்ள வோல்டேஜ் வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம். இப்போ இது கிரவுண்டு, இது தேர்டு பின்னில் நமக்கு 2.2 இருக்குது. இது இந்த தேர்டு பின்னுக்கு வர்றது இந்த ஐஆர் பிளாக் எல்இடியுடைய இந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து வருது. இப்போ இந்த இடத்துலேருந்து வருது. இப்போ அது வந்து தேர்டு பின்னுக்கு நமக்கு 2.2 இருக்குது. செகண்ட் பின்னில் பார்த்தோம்னா அந்த செகண்ட் பின்னில் 1.8 இருக்குது. இந்த 1.8 தான் நாம் வந்து 10K ட்ரிம் பாட்டு மூலமாக அந்த இடத்துக்கு அந்த வோல்டேஜ் கொடுக்குறோம். தேர்டு பின்னில் ஐஆர் ரிசீவர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் 2.26 இருக்குது. 2.26, 2.25 அந்த மாதிரி இருக்குது. இப்போ செகண்ட் பின்னில் ட்ரிம் பாட்டு மூலமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறது அதே ரேஞ்சுக்கு 2.3 இருக்குது. இப்போது நாம் இந்த ரேஞ்ச் பார்த்தோம்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இங்கே இருக்குது சென்சாரு. இப்போ நாங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன். அந்த ஸ்கேலுக்கு அந்த பக்கம் அங்கே வைக்கும்போதே சென்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ரேஞ்ச் இருந்தால் தான் இந்த சுவிட்ச் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த நிலைமையில் நமக்கு வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த மூணாவது பின்னில் 1.5 இருக்குது. ரெண்டாவது பின்னில் 2 இருக்குது. இப்போ இந்த 2ங்கிறது குறையும் போது தான் நமக்கு வந்து இந்த இது சென்ஸ் ஆகுது. ஸோ இந்த வோல்டேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய சர்க்யூட் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அடுத்த ஐசி பேஸ் சால்டர் பண்ணி இதில் இந்த 8வது பின் கிரவுண்ட் பண்ணிட்டோம், 16வது பின் பாசிட்டிவ் கொண்டு போயிட்டோம். அடுத்து இந்த ட்ராக் படி இந்த 1வது பின்லேருந்து இதனுடைய 14வது பின்னுக்கு இந்த கனெக்ஷன் வரணும். அடுத்து 14வது பின்னுக்கும் பாசிட்டிவ்க்கும் 10 மைக்ரோஃபாரட்டும். இப்போ அதே 14வது பின்னுக்கு 100K ரேசர் போட்டு கிரவுண்ட் பண்ணணும். இங்கே கிரவுண்டுக்கும் அது இங்கே பண்ணிட்டோம். இப்போ இந்த 1வது பின்லேருந்து வரக்கூடிய இந்த அவுட்புட் வந்து 14ல் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 100K ரெசிஸ்டர் அதை இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், பாசிட்டிவ் சைடும் நெகட்டிவ், இது வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், நெகட்டிவ் வந்து இந்த 14வது பின்னுக்கு இங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் இந்த கெப்பாசிட்டரும் இந்த ரெசிஸ்டரும், இங்கே இந்த கெப்பாசிட்டர், இங்கே இந்த ரெசிஸ்டர், இப்போ இது முடிஞ்சது. இப்போ இதில் இந்த 15வது பின்னை இந்த 4வது பின்னோட கனெக்ட் பண்ணணும். இந்த 15வது பின்னை இந்த 4வது பின்னில், ஸோ இங்கே ஏற்கனவே வயர் இருக்கனால இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்லீவ் உள்ள வயரோட இந்த பின்னை இதோட கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 4வது பின்னையும் 15வது பின்னையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3வது பின்லேருந்து 1K ரெசிஸ்டர் மூலமாக இந்த டிரான்சிஸ்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் வந்து இதுதான் 3வது பின்னு. இப்போ 4வது பின் கனெக்ட் பண்ணிட்டோம். 3வது பின்லேருந்து ஒரு 1K ரெசிஸ்டர் மூலமாக இங்கே வரணும். இங்கே டிரான்சிஸ்டர் சால்டர் பண்ணணும். அடுத்து இந்த 3வது பின்லேருந்து 1K ரெசிஸ்டர் மூலமாக அந்த டிரான்சிஸ்டருடைய பேஸுக்கு வரணும். இங்கே
மூணாவது பின்லேருந்து 1K ரெசிஸ்டர், இது டிரான்சிஸ்டர் BC547. இதனுடைய பேஸுக்கு ரெசிஸ்டர் கொடுத்துட்டோம். இதனுடைய கலெக்டர் இந்த சைடில் இருக்குது, எமிட்டர் இங்கே இருக்குது. இந்த எமிட்டரை இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கலெக்டரை இந்த 5 வோல்ட் ரிலே, இந்த ரிலேயினுடைய இது காமன், இது இங்கேருந்து ஒரு வயர் மூலமாக இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுவும் காயில். இப்போ இந்த கலெக்டரை வந்து இந்த காயிலில் கொடுத்துட்டு இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் டயோடு 4007 டயோடு ஒன்று ஜாயின் பண்ணுவோம். இப்போ இது வந்து பாசிட்டிவ் போயிடும். இதுதான் அந்த ரிலே காயிலுடைய காயில். ஒரு எண்டு டிரான்ஸ்ஃபருடைய கலெக்டருக்கு, அடுத்த எண்டு பாசிட்டிவ் போயிடணும். இப்போ இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் இந்த காயிலுக்கு அக்ராஸாக ஒரு 4007 டயோடு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக ஜாயின் பண்ணிடுவோம். எல்லாம் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 டெர்மினல் இந்த ரிலேனுடைய அவுட்புட்டில் இந்த சென்டர் வந்து காமன், இது வந்து நார்மலி ஓப்பன், அது நார்மலி க்ளோஸ்டு. இதை நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். சென்டரில் உள்ளது காமன். இப்போ இந்த பக்கத்தில் கனெக்ஷன் வராது, அந்த பக்கத்தில் வச்சா கனெக்ஷன் வரும். ஸோ இது நார்மலி க்ளோஸ்டு, இது நார்மலி ஓப்பன். இந்த நார்மலி ஓப்பன் கனெக்ஷனில் இப்போ எந்த ஏசி பல்பு நமக்கு எரியணுமோ அதில் வந்து ஒரு லீடை மட்டும், 2 ஏசியில் இந்த மாதிரி வரும், ஒரு லீடை மட்டும் கட் பண்ணி இது ரெண்டையும் இந்த காமன்லையும் நார்மலி ஓப்பன்லையும் கனெக்ஷன் கொடுத்துடணும். சப்ளை எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ மாதிரி கிராஸ் பண்ணால் ஏசி ஆன் ஆயிரும். ஆஃப். இதில் என்னுடைய ஹேண்டு வந்து ஒரு அடிக்கு மேலே இருக்குது, அங்கே அதை கிராஸ் பண்ணும்போது ஆன் ஆயிடுது, திருப்பி அகைன் கிராஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிடும். இந்த ப்ராஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணி சக்ஸஸ் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதற்குள்ளே அந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இதை அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது அந்த பிசிபியில் நம்ம அசம்பிள் பண்ண அந்த ட்ராக் சைடு, பாட்டம் சைடில் ட்ராக் சைடில் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணோம் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வரைபடம். இதுவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, அப்போ தான் நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாய்.